ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டிசிவி சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு வரப்போகுதுங்க. வர வெள்ளி இல்லாமல் அடுத்த வெள்ளிக்கு கடைசி வெள்ளி வரலட்சுமி நோன்புங்க. அதுக்காக நம்ம வீட்டில் சாமிக்கு வரலட்சுமி அம்மாவுக்கு எப்படி புடவையெல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு சேரீ எடுத்துக்கிட்டு அம்மனுக்கே வந்துட்டு இந்த சேரீ வச்சுருக்கேன். இந்த சேரீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்துட்டு மடி எடுத்துக்கிறோம், மறுபடியும் இன்னொரு பக்கம் வந்து மடி எடுத்துக்கணும். எப்படி கட்டுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் மடிப்படுத்தாச்சு, நடுவுலையும் மடிப்படுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு குண்டா மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தில், புழங்காத பாத்திரத்தில் பச்சரிசி வந்து போட்டுக்கிட்டோம். அதுக்கு மேலே இது மாதிரி நம்ம டேபிள் நல்ல இதாக இருக்க உட்கார மாதிரி டேபிள் ஒன்று எடுத்துக்கங்க. இது ஒரு குடத்துல வந்துட்டு அந்த குடம் வழியாகவும் பச்சரிசி போட்டுக்கலாம். நாங்கள் குத்து விளக்கில் செய்யலை, இந்த குடத்தை வச்சு தான் நாங்கள் அலங்கரிக்க போகிறோம் இன்றைக்கி. நாங்கள் இப்போ வந்து ஒரு மூங்கில் குச்சி மாதிரி வச்சு கட்டிக்கலாம். அப்போ தான் அலங்கரிக்க சரியாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணா தான் ஒருத்தர் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, அவரும் ஒரு பையனும். அவனுக்கு சாமி இன்ட்ரெஸ்ட் அதிகம், அந்த அண்ணாட்டு பையனுக்கு. அதனால் வந்துட்டு இந்த சாமி அலங்காரம்லாம் பண்ணுறதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம இன்னும் சில டெக்கரேஷன் பண்ணோம். அப்படியே ஃபீட்ஸாக வந்துட்டு அப்படியே அழகாக விரித்து விட்ருங்க. ஃபஸ்ட்டு பார்க்க உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் சரி பண்ண நீட்டாக வந்துடும். சேஃப்டி பின் வந்து நிறைய தேவைப்பட்டுச்சு இதுக்கு. அப்புறம் வந்து அந்த குடத்துக்குள்ளே நம்ம பச்சரிசிக்குள்ளே ஒரு குச்சை குத்திட்டோம். அது வந்து டெம்பருக்காக வந்துட்டு பின்னாடி குச்சி வச்சு அம்மாவோடைய இதை வந்து உருவத்தை பதைக்கிறதுக்காக இப்போதைக்கு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு கையெல்லாம் வச்சு இது கட்டியாச்சு.
நகை செட்டெல்லாம் போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். ஆடாமல் இருக்கிறதுக்காக குண்டூசி வந்து குத்திக்கிறோம். நைட் ரொம்ப லேட் ஆகி போச்சு. சரி, இன்னும் இப்போ இருக்கிற அலங்காரமே பொண்ணு செம்மையாக இருந்தாங்க அம்மா. பார்க்கவே அற்புதமாக இருந்தது எனக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்புறம் மறுபடியும் நான் கோயிலில் வந்து கொண்டு வந்து வச்சு இன்னொரு ஸ்டாண்டு வச்சு அதில் வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டோம். அவ்வளோ அற்புதமாக இருந்தது சாமி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.